வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணுங்கள், அப்டேட் பெறுங்க. வாழ்க வளமுடன். இன்றைய நாள் 27/3/2026 விஸ்வாவசு வருடம் பங்குனி மாதம் 13ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. நல்ல நேரம் காலை 9:30 முதல் 10:30 வரை, மாலை 4:30 முதல் 5:30 வரை, ராகு காலம் 10:30 முதல் 12 மணி வரை, குளிகை 7:30 முதல் 9 மணி வரை, யமகண்டம் 3 மணி முதல் 4:30 வரை, சூளம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம், சூரிய உதயம் 6:15, கரணம் 1:30 முதல் 3 மணி வரை, திதி இன்று பிற்பகல் 12:52 வரை, தசமி பின்பு 2 வரை, நவமி பின்பு தசமி, நட்சத்திரம் இன்று மாலை 5:48 வரை, புனர்பூசம் பின்பு பூசம், யோகம் இன்று காலை 6:14 வரை, அமிர்த யோகம் பின்பு மாலை 5:48 வரை, சித்த யோகம் பின்பு மரண யோகம், சந்திராஷ்டமம் இன்று மாலை 5:48 வரை, கேட்டை பின்பு மூலம். குள்ளனே, குண்டு வைரனே, வெள்ளி கும்பனே, விநாயகனே நமோஸ்துதே. விநாயகப் பெருமானுடைய மந்திரத்தை தினமும் கூறி வருவதால் சகல நன்மைகளும் கிட்டும். மேஷம், செவ்வாய் பகவான். காயத்ரி. ஓம் வீரத்வஜாய விக்மஹே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரஜோதயா. மேஷராசி நேயர்களே, அலைச்சல்கள் அதிகமாகும், சாதகமான சந்தர்ப்பங்கள் அமையும், உதவிகள் கிடைக்கும், விளையாட்டு தொடர்பான துறைகளில் ஆர்வமான நிலை ஏற்படும், வயதானவர்களின் ஆசீர்வாதங்கள் கிடைக்கும், மகிழ்ச்சி தரக்கூடிய சம்பவங்கள் நடைபெறும், பணியில் கௌரவங்கள் மேலோங்கும், வெற்றிகளும் கிடைக்கும். அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு நிறம். அஸ்வினி ஆதரவுகள் கூடும், பரணி நினைத்தது நிறைவேறும், கிருத்திகை கௌரவங்கள் மேலோங்கும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. ரிஷபம், சுக்ர பகவான். காயத்ரி. ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே தனுரஸ்தாய தீமஹி தன்னோ சுக்ர பிரஜோதயாத். ரிஷபராசி நேயர்களே, வீட்டில் உள்ளவர்களின் ஆதரவுகள் கிடைக்கும், அலுவலகத்தில் புதுவிதமான அனுபவங்கள் உண்டாகும், லட்சியத்தை மேம்படுத்துவீர்கள், தன்னம்பிக்கை அதிகமாகும், வியாபாரத்தில் புதுவிதமான அனுபவங்களை கையாளுவீர்கள், மனதளவில் நினைத்த காரியம் நிறைவேறும், வியாபாரத்தில் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள், உடன் பிறந்தவர்களின் ஆசைகளை பூர்த்தி செய்து மகிழ்வீர்கள், நட்பு வட்டாரம் விரிவடையும். அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம். கிருத்திகை ஆதரவுகள் கூடும், ரோஹிணி நினைத்தது நிறைவேறும், மிருகசிரீஷம் ஒத்துழைப்பான நாள். நம்புங்கள், நல்லதே நடக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. மிதுனம், புத பகவான். காயத்ரி. ஓம் கஜத்வஜாய வித்மஹே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரஜோதயாத். மிதுனராசி நேயர்களே, நட்பு வட்டாரத்தின் ஆதரவுகள் கிடைக்கும், மனதிற்கு மகிழ்ச்சி தரக்கூடிய சம்பவங்கள் நடைபெறும், உடன் பிறந்தவர்களின் ஒத்துழைப்புகள் கிடைக்கும், ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள், சேமிப்புகளை அதிகப்படுத்துவதற்கான முயற்சிகளிலும் ஈடுபடுவீர்கள், ஆதாயங்கள் அதிகமாகும், பொருளாதாரம் தொடர்பான பிரச்சனைகள் விலகும், மென்மையான நிலை ஏற்படும், பேச்சுக்களில் லாபங்கள் கிடைக்கும், தன்னம்பிக்கை அதிகமாகும். அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 4, அதிர்ஷ்ட நிறம் மெரூன் நிறம். மிருகசிரீஷம் ஆதரவுகள் கூடும், திருவாதிரை சிந்தனைகள் அதிகமாகும், புனர்பூசம் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள், நம்புங்கள், நல்லதே நடக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. கடகம், சந்திர பகவான். காயத்ரி. ஓம் பத்மத்வஜாய வித்மஹே ஹேம ரூபாய தீமகி தன்னோ சோம பிரஜோதயாத். கடகராசி நேயர்களே, எதிர்பார்த்த ஒத்துழைப்புகள் கிடைக்கும், அலைச்சல்கள் அதிகமாகும், நிதானமாக செயல்படவும், தேவையற்ற குழப்பங்கள் வந்து நீங்கும், புதுவிதமான அனுபவங்களின் மூலம் மகிழ்ச்சியான நிலை ஏற்படும், உடன் பிறந்தவர்களின் ஆதரவுகள் கிடைக்கும், சுபிட்சங்கள் கூடும். அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். புனர்பூசம் ஆதரவுகள் கூடும், பூசம் பேச்சுக்களை குறைக்கவும், ஆயில்யம் விட்டு கொடுத்து நடந்து கொள்ளவும், நம்புங்கள், நல்லதே நடக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. சிம்மம், சூரிய பகவான். காயத்ரி. ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே பாசஹஸ்தாய தீமஹி தன்னோ சூரிய பிரஜோதயாத். சிம்மராசி நேயர்களை, எதிலும் நிதானமாக செயல்படவும், திடீர் அலைச்சல்கள் கூடும், புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும், வியாபாரத்தில் வருமானம் உண்டாகும், லட்சியத்தை மேம்படுத்துவீர்கள், பணியில் நெருக்கம் ஏற்படும், ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள், மற்ற ஊழியர்களிடம் இருந்து வந்த குழப்பங்கள் விலகும், ஆதரவுகள் அதிகமாகும். அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு நிறம்.
மகம் அனுபவங்கள் கூடும். பூரம் விட்டு கொடுத்து நடந்து கொள்ளவும். உத்திரம் மனக்கசப்புகள் நீக்கும். நம்புங்கள் நல்லதே நடக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. கன்னி புத பகவான் காயத்ரி ஓம் கஜத்வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமஹி தன்னோ புத பிரஜோதயா. கன்னிராசி நேயர்களே, நினைத்த காரியம் நினைத்த விதத்தில் நிறைவேறும். பொன்பொருள் சேர்க்கைகள் ஏற்படும். அலைச்சல்கள் கூடும். சாதகமான சந்தர்ப்பங்கள் அமையும். குழப்பங்கள் விலகி நிம்மதி கிடைக்கும். ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். சேமிப்பை அதிகப்படுத்துவதற்கான முயற்சிகளிலும் ஈடுபடுவீர்கள். பணியில் லாபமான நிலை உருவாகும். மேன்மைகள் ஏற்படும். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு நிறம். உத்திரம் ஆதரவுகள் கூடும். ஹஸ்தம் நிம்மதியான நாள். சித்திரை முன்னேற்றம் ஏற்படும். நம்புங்கள் நல்லதே நடக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. நாம் சுக்கிர பகவான் காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே தனுரஸ்தாய தீமகி தன்னோ சுக்ர பிரஜோதயா. ராசி நேயர்களே, பொன்பொருள் சேர்க்கைகள் ஏற்படும். புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும். தம்பதிகளுக்கிடையே இருந்து வந்த மனக்கசப்புகள் விலகும். மனதிற்கு பிடித்தவர்களின் மூலம் ஒத்துழைப்பான நிலை ஏற்படும். மேன்மைகளும் உண்டாகும். வியாபாரத்தில் வருமானம் கூடும். லாபங்கள் அதிகமாகும். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம். சித்திரை ஆதரவுகள் கூடும். சுவாதி நினைத்தது நிறைவேறும். விசாகம் கௌரவங்கள் மேலோங்கும். நம்புங்கள் நல்லதே நடக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. விருச்சிகம் செவ்வாய் பகவான் காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மஹே விக்னஹஸ்தாய தீமஹி தன்னோ பௌம பிரஜோதயா. ராசி நேயர்களே, பணியில் லாபமான நிலை ஏற்படும். மனதில் நினைத்த காரியம் நிறைவேறும். முக்கியமான விஷயங்களையும் செயல்படுத்துவீர்கள். பணியில் இருந்து வந்த தடைகள் விலகும். வியாபாரத்தில் வளமான நிலை உருவாகும். உத்தியோகத்தில் பிரச்சனைகள் தீரும். ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். பெரிய மனிதர்களின் நட்புகள் கிடைக்கும். நட்பு வட்டாரம் விரிவடையும். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். விசாகம் முடிவுகள் கிடைக்கும். அனுஷம் தடைகள் விலகும். கேட்டை தன்னம்பிக்கை அதிகமாகும். நம்புங்கள் நல்லதே நடக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. தனுசு குரு பகவான் காயத்ரி ஓம் விருஷபத்வஜாய வித்மஹே கிருணிஹஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரஜோதயா. தனுசு ராசி நேயர்களே, திடீர் செலவுகள் ஏற்படும். சேமிப்புகள் குறைய பெறுவீர்கள். அலைச்சல்கள் அதிகமாகும். பணியில் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகும். புதுவிதமான அனுபவங்கள் உருவாகும். தேவையற்ற குழப்பங்கள் வந்து நீங்கும். எதிர்பாராத அலைச்சல்களினால் புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும். கணினி தொடர்பான துறைகளில் நிதானம் தேவை. அமைதியுடன் செயல்படவும். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம். மூலம் சேமிப்புகள் குறையும். பூராடம் குழப்பங்கள் ஏற்படும். உத்திராடம் அனுபவங்கள் அதிகமாகும். நம்புங்கள் நல்லதே நடக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. மகரம் சனி பகவான் காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மஹே கட்கஹஸ்தாய தீமஹி தன்னோ மந்த பிரஜோதயாத். மகர ராசி நேயர்களே, எண்ணங்களின் போக்கில் மாற்றங்கள் உருவாகும். தம்பதிகளுக்கிடையே அந்யோன்யம் ஏற்படும். மற்ற ஊழியர்களின் ஆதரவுகள் கிடைக்கும். புதுவிதமான முயற்சிகளில் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். குழப்பங்கள் தீரும். மாற்றங்கள் உண்டாகும். மற்றவர்களின் ஆசைகளை பூர்த்தி செய்து மகிழ்வீர்கள். லட்சியத்தை மேம்படுத்துவீர்கள். நன்மைகளும் அதிகளவில் நடைபெறும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். திராடம் குழப்பங்கள் தீரும். திருவோணம் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். அவிட்டம் நட்புகள் கிடைக்கும். நம்புங்கள் நல்லதே நடக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. கும்பம் சனி பகவான் காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மஹே கட்கஹஸ்தாய தீமஹி தன்னோ மந்த பிரஜோதயாத். கௌரவங்கள் அதிகமாகும். மனதில் நினைத்த காரியம் நிறைவேறும். வேலை செய்யும் இடத்தில் மேல் அதிகாரிகளின் ஆதரவுகள் கிடைக்கும். பொருள் வரவுகள் கூடும். சேமிப்புகளை அதிகப்படுத்துவதற்கான முயற்சிகளில் ஈடுபடுவீர்கள். புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும். சொந்த பந்தங்களிடம் விட்டு கொடுத்து நடந்து கொள்வது நல்லது. மேல் அதிகாரிகள் ஆதரவாக செயல்படுவார்கள். எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். தன்னம்பிக்கை அதிகமாகும். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம். அவிட்டம் கடமைகள் கூடும். சதயம் மகிழ்ச்சியான நாள். புரட்டாதி உதவிகள் கிடைக்கும். நம்புங்கள் நல்லதே நடக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. மீனம் குரு பகவான் காயத்ரி ஓம் ரிஷபத்வஜாய வித்மஹே கிருணிஹஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரஜோதயாத். மீனராசி நேயர்களே, எதிலும் தன்னம்பிக்கையுடன் செயல்படுவீர்கள். பணியில் மாற்றங்கள் ஏற்படும். அமைதியுடன் செயல்படவும். தன்னம்பிக்கையும் அதிகமாகும். எதிலும் ஆர்வமான நிலை ஏற்படும்.
வாழ்க்கை துணையின் ஆதரவுகள் கிடைக்கும். பிள்ளைகளின் மூலம் பெருமைகள் உண்டாகும். நினைத்த காரியம் நினைத்த விதத்தில் நிறைவேறும். சுபிட்சங்கள் கூடும். அதிர்ஷ்ட திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் மெரூன் நிறம். புரட்டாதி தன்னம்பிக்கை கூடும். உத்திரட்டாதி ஆதரவுகள் கூடும். ரேவதி நிதானம் தேவை. நம்புங்கள், நல்லதே நடக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.